எல்லாருக்கும் வணக்கம்ங்க. பொதுவாக இந்த இஸ்ரேலு, ஈரானு, அமெரிக்கா சண்டை ஓடுது. போச்சு, எரிவாயு தட்டு ஆகிப்போச்சு, பெட்ரோல் தட்டுப்பாடு ஆகிப்போச்சு, ஜகட்டு வைக்கல. ஆமாம், அப்புறம் அதை ஸ்டோர் பண்ணாதீங்கன்னு சொல்லி வீட்டில் ஏதோ ஆகிதாகி அப்படி இப்படி வெடிச்சிருச்சு வச்சிருச்சுன்னு சொல்லி அப்புறம் கொஞ்சம் நார்மல் வந்துச்சு தமிழ்நாட்டில். ஆனால் பாருங்க, இந்த விலை ஏற்றம்ங்கிறது இன்னும் நின்ன பாடு இல்லைங்க. இந்த சொமேட்டோக்காரங்க பிளாட்ஃபார்ம் கட்டணத்தை கூட்டாங்கன்னு சொன்னோம்னா, ஸ்விக்காரங்க பார்த்துக்கிட்டே இருந்துட்டு திருப்பி 3 ரூபாய் கூட்டி விட்டாங்க. அவங்க எதுக்கு இந்த பிளாட்ஃபார்ம் கட்டணத்தை இந்த எரிவாயுக்கு பயன்படுத்தி கூட்டுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. கேட்டால் என்னென்னமோ காரணம் சொல்கிறாங்க. அப்புறம் இன்னொரு பக்கம் தொழிலாளர்களுக்கு அது கொடுக்கணும் இது கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த பணியின் விடையை கூட்டினாங்க. திருநெல்வேலியில் அல்வாக்குன்றதுல பிரச்சனை ஆகி போச்சு. சிலிண்டர் இல்லாமல் சாந்தி ஸ்வீட்ஸ் இருக்குல்ல, அங்கே அல்வாயை தற்காலிகமாக தின்றது நிறுத்துகிறோம் அப்படின்ட்டாங்க. இன்னொரு பக்கம் இருட்டுக்கடை பக்கத்தில் கூட 400 ரூபா கிலோ, இப்போ 440 ரூபான்னு சொல்லுதாவே. ஆனால் 440 ரூபாயா 500 ரூபாயா தெரியலை. வாங்கின ஓட்ட தான் கேட்கணும் போட்டிருக்கு. இது பத்தாவதுக்கு நம்ம பக்கத்து ஸ்டேட்டில் அந்த பக்கம் இந்த பக்கம் எல்லாம் பெட்ரோல் காலியாக போகுது, எல்லாரும் பிடிச்சி வச்சுக்கோங்கடான்னு சொல்லி பாய் போட்டிருக்கு. தன்னால் போய் முண்டி அடித்து எல்லா ஸ்டேட்லேயும் இப்போ இந்த வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. யோ, பெட்ரோல் இருப்பு வைக்க முடியாது, சும்மா கேளுங்கய்யா. சரி, ஒரு விஷயம் பேசுவோமா? இப்போ சண்டை தீவிரமாக நடக்கு. உண்மையிலேயே ஹோர்முஸ் நீரிணையை க்ளோஸ் பண்ணிடுறாங்க, வர்றதுக்கு முடியலை. பெட்ரோல் கிடையாது, டீசல் கிடையாது, எரிவாயு கிடையாது, சமையலுக்கு எரிவாயு கிடையாது. என்ன பண்ணுவோம் அப்படின்னு தானே நம்ம யோசிக்கணும். இப்போ நாம் யோசித்தோம்னா இனிமேல் அந்த இது தீவிரம் அடைஞ்சதுன்னா அதை எதிர்கொள்றதுக்கு நமக்கு ஈஸியாக இல்லை. கடைசி வரைக்கும் நாம் வச்சுருப்போம். 1 மாதத்துக்கு இருக்குது, 70 நாளைக்கு இருக்குது, 80 நாளைக்கு இருக்குது, 90 நாளைக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு திடீர்னு இல்லைன்னா என்ன செய்யறது? முதல்ல அதை நோக்கி தான் நம்மளுடைய மனநிலையை சரிப்படுத்தணும். கேஸ் இல்லைன்னா என்ன செய்ய அப்படின்றது இப்போ யோசிச்சோம்னா ஒரு முடிவுக்கு வந்து, கேஸ் இல்லைன்னா போடா, நாங்கள் அந்த காலத்தில் வர தெளித்தோம்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலைக்கு வந்துட்டோம்னா பிரச்சனையே கிடையாது. ஏன்னா பொதுவாகவே நம்ம தமிழ் ஆட்களுக்கு ரொம்ப தைரியம் ஜாஸ்தி. என்ன பொருள் இருந்தாலும் அந்த பொருளை வச்சு புடைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் வசதிகளையும் அப்படியே உருவாக்கிக்கிறது நம்மளுடைய இயல்பு, நம்ம மண்ணோடைய இயல்புங்க. அது எரிவாயு நேற்று வந்ததுங்க. அது இல்லைன்னா என்ன, ஒரு 2-3 நாள் சங்கடமாக இருக்கும், கை ஒடிஞ்ச மாதிரி இருக்கும், எந்திரிச்சு உடனே புத்தி முட்டு குழந்தை ஊதுற சங்கடமாக இருக்கும், பழகிரும்ல. என்னமோ பெட்ரோல் இல்லாமல் நடந்து போக முடியாதா, பொது போக்குவரத்தை பயன்படுத்துவோம். அப்படி ஒரு மனநிலைக்கு நம்மளை டெவலப் பண்ணிக்கணும். கொரோனா வந்தப்ப எப்படி நாம டெவலப் ஆகி வந்தோமோ அதே மாதிரி தான் இப்போவும். இது வார் கொரோனா, அந்த கொரோனா வேற, இது இந்த கொரோனா சண்டை கொரோனா. அந்த சண்டை கொரோனாவை ஜெயிக்கிறோம்னா இப்படி தான் பண்ணணும். அதனால மக்களே, தயவு செஞ்சு எரிபொருள் தட்டுப்பாடு, இயற்கை வளத்திலிருந்து கிடைக்கக்கூடியது தட்டுப்பாடுன்னா அதை எப்படி சமாளிக்கலாங்கிற வித்தை நமக்கு கடவுள் கொடுத்துருக்காரு, நமக்கு தெரியும். நாம மற்ற ஸ்டேட்டுக்காரர்களுக்கு முன்னுதாரணம் இருப்போம். என்ன கட்டு போச்சு, சண்டை கொடுக்குறாடிக்கா.